அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 28ல் ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட 30 கொஷின் நான் கேட்டிருக்கேன். உங்களால் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது? ஆன்சர் பாருங்கள். மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் சமுத்திரகுப்தர். விஜயநகர அரசின் முத்திரை எது? கீழே கொடுத்துருக்கிறதுல விஜயநகர அரசின் முத்திரை பன்றி. நாகப்பட்டினத்தில் புத்த மடலாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார்? நாகப்பட்டினத்தில் புத்த மடலாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்ட பெயர் என்ன? முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டான். மதுரை கொண்டான். முதலாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? முதலாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு 1526. 1526. பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா வைகுண்ட பெருமாள் கோயிலை சொல்லலாம். வைகுண்ட பெருமாள் கோயிலை சொல்லலாம். வேத பாடல்களில் முக்கிய தொகுப்புகளின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகளின் பெயர் சங்கீதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதைகள். ராமராயர் எந்த போர்க்காலத்தில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்? ராமராயர் எந்த போர்க்காலத்தில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்? ஆன்சர் தலக்கோட்டை போர்ல. தலக்கோட்டை போர். ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 ஆண்டு எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார்? ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார்? ஆன்சர் நவம்பர் 23. கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி எது? கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்னா அக்பருடைய அவையில் இருக்கிறார். அக்பருடைய அவையில் இருந்தார். எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்குச்சுன்னா கிபி 1713. 1713. பாமினி அரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? பாமினி அரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1347. 1347. சிவாஜி பிறந்த வருடம் என்ன? சிவாஜி பிறந்த வருடம் 1627. 1627. லாகூர் கோட்டை. ஓகேங்களா? சொல்ல இதை யார் கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். லாகூர் கோட்டையை அக்பர் கட்டுறாரு. ஜும்மா மசூதி, ஜம்மி மசூதி அப்படிம்பாங்க. அது அவுரங்கசீப் கிரியேட் பண்ணுறா. அப்படி செங்கோட்டையை ஷாஜகான் கட்டுறாரு. அக்பரின் சமாதியை ஜஹாங்கீர் கிரியேட் பண்ணுறாரு. அக்பரோட சமாதியை ஜஹாங்கீர் கிரியேட் பண்ணுறாரு. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான். அதர்வண வேதம் பின் வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? அதர்வண வேதம் பின் வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையதுன்னா பூதம் மற்றும் பேய் ஆய்விகள். பூதம் மற்றும் பேய் ஆவிகளோட தொடர்புடையது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருள்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மென்கற்கள். மென்கற்கள். பின் வருவனவற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் எவை?
பின் வருவனவற்றுள் விசாக தத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் அப்படின்னா முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் கௌதம் ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா என்ன? விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா அப்படின்னா மகாநவமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மகாநவமி. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ். விஜயநகர நகரம் மற்றும் அரசை நிறுவ அடிகோலியவர்கள் யார்? விஜயநகர அரசை நிறுவ அடிகோலியவர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஹரிஹரன் மற்றும் புக்கர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்னா அல்புகருக்கு அப்படிங்கிறவர் தான். அல்புகருக்கு. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர் யார்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வைந்தவர் யார்னா முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்னா முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? முகலாயர்கள் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா ஷெர்ஷா சூரி. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் என்ன? ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு தேர்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.